ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஒரு சில டவுட்ஸ் வந்து நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதை வந்து ரீவேல்யூஷனோட அந்த லாஸ்ட் டேட் ப்ரொசீஜருக்கு வந்து எப்போ வந்து விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ரீவேல்யூஷன் ரிசல்ட் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்துருமா இல்லை எக்ஸாம் அப்போ வருமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. அரியர் எக்ஸாமோட ஃபீஸ் வந்து 150 இல்லை 225 அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. செகண்ட் செமஸ்டர், 4th செமஸ்டர், 6th செமஸ்டர், 8th செமஸ்டருக்குரிய ப்ராக்டிகல் எக்ஸாம், செமஸ்டர் எக்ஸாம் அப்படின்னா லாஸ்ட் ஒர்க்கிங் டேலாம் எப்போ அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களோட எக்ஸாம் டைம் டேபிள் எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரில் எப்படி பப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கம்பேரிசனோட உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டோட தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஒரு சில டவுட்ஸ் வந்து நம்ம சேனலில் கேட்டுருந்தீங்க. ஸோ வந்து ரீவேல்யூஷன் ரிசல்ட் வந்து செமஸ்டர் எக்ஸாம் நடக்கிறப்போ வருமா இல்லை செமஸ்டர் எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்துருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க. மேக்ஸிமம் வந்து ரீவேல்யூஷன் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் முன்னாடியே வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து எப்போ வந்து அந்த ப்ரொசீஜர் விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. செமர் வந்து ரிவ்யூ ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. இதோட டைம் டியூரேஷன் எவ்வளோ நாள் ப்ரோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க. ஸோ நான் லாஸ்ட் இயர் வந்ததை வச்சு உங்களுக்கு ஒரு கம்பேரிசனோட சொல்கிறேன். அதாவது நவம்பர் டிசம்பர் 2022 எந்த மாதிரிலாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இந்த நவம்பர் டிசம்பர் 2022 பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயரை தவிர வந்து இந்த ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதனால் இந்த டைம் வச்சு ஸோ மேபி உங்களுக்கு இந்த டைம் எல்லாருக்குமே வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கலாம். இந்த டைமில் விடுவாங்களாங்கிறது தெரில. ஸோ இருந்தாலும் இதை வந்து ஜஸ்ட் ஒரு மாடலுக்கு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பர் 2022 ரிசல்ட் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 13 மார்ச் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்குரிய ஃபோட்டோ காப்பியோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 17 மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த லாஸ்ட் டேட் ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா 25 ஏப்ரல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதாவது 20 ஏப்ரல்லேருந்து 25 ஏப்ரல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரீவேல்யூஷன் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 19 மேலே வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிவ்யூ ரிசல்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்குரிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 19 மேலேருந்து 24 மே வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி போன டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிவ்யூ ரிசல்ட் வந்து 13 ஜூனில் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக போன டைம் நடந்த ப்ரொசீஜர். இந்த டைம் இப்போ நடக்குமா அப்படிங்கிறது தெரில. ஸோ மேக்ஸிமம் ரீவேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 21லேருந்து ஒரு 25 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண டேட் கடைசி டேட்லேருந்து ஒரு 21லேருந்து 25 டேஸ்க்குள்ளே வந்து இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் எப்படி பப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரில. ஏன்னா வந்து இந்த டைம் எல்லாருக்குமே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா லேட்டாக தான் வந்துச்சு. ஸோ இதெல்லாமே போன டைம் அந்த ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண வச்சு நாங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோட்டோ காப்பி எப்போ கொடுத்தாங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீவேல்யூஷன் எப்போ அப்ளை பண்ணி எப்போ வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆச்சு போன டைம் அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மேபி இந்த மாதிரி விட்டாங்க அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணதில் 6th மே வந்து உங்களுக்கு ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களோட ரீவேல்யூஷனோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா May 31 அப்படிங்கிற மாதிரி வருது. பட் இந்த டேட்டில் வர வாய்ப்பு இல்லை. நடுவில் உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எந்த மாதிரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. இது எல்லாமே என்னோட கெஸ்ஸிங்கில் நான் சொல்லியிருக்கேன். போன டைம் இந்த மாதிரி தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அரியர் எக்ஸாமோட ஃபீஸ் வந்து 225 150 அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த டைம் நிறைய காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா 150 தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் 150 தான் வந்து உங்களோட அரியர் எக்ஸாம் ஃபீஸு. ஸோ உங்கள் காலேஜில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லை உங்ககிட்ட வந்து எவ்வளோ கேட்டாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி செகண்ட் செமஸ்டர் 4th செமஸ்டருக்குரிய லாஸ்ட் ஒர்க்கிங் டே பார்த்தீங்க அப்படின்னா 13 ஜூன். உங்களோட ப்ராக்டிகல் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 8 ஸ்டார்ட் ஆகும். உங்களோட செமஸ்டர் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 15 வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட அகாடமிக் ஷெட்யூலில் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு உங்கள் அகாடமிக் ஷெட்யூலில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அதனால் இப்போதைக்கு தான் வந்து உங்களோட டேட்டு. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் செமஸ்டர் 3rd செமஸ்டர் அண்ட் 5th செமஸ்டருக்கு ரீஓப்பனிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 18 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 6th செமஸ்டர் அண்ட் 8th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து 3rd மே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிகல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 6th மே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செமஸ்டர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 15 மே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 ஜூலையில் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே உங்கள் அகாடமிக் ஷெட்யூலில் பேஸ் பண்ணி வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் டைம் டேபிள் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து எக்ஸாம்னா அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு டைம் டேபிள் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் எப்படி பப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரில. ஏன்னா இந்த டைம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் புதுசாக அது மட்டும் இல்லாமல் லேட்டாக தான் வந்து உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சில கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில டவுட்ஸுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து இந்த மாதிரி எதுவும் டவுட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.